ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அணுவிஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை ஒரு டைம் அவர் பார்த்தோம்னா திருமலா டெம்பிள்லேயே அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்ட்டாக இருக்கிறப்போ ஒரு நாள் திருமலா டெம்பிளில் விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு நாள் ஏர்லி மார்னிங் அவர் திருமலா டெம்பிளுக்கும் போறாரு. திருப்பதியில் இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர்களும் மற்ற முக்கியமான அர்ச்சகர்கள் எல்லாருமே அப்துல் கலாம் அவர்களை வரவேற்கணும் அப்படிங்கிற கோபம் வாசல்ல நிற்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் அப்போ கோயில் வாசல்ல நிற்கிறாங்க. நிற்கும் போது பார்த்தோம்னா கோயிலுக்குள்ள எல்லாரும் அவரை வரவேற்கிற கோசம் பூர்ண கும்ப மரியாதையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்துல் கலாம் உள்ள வராம அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஏங்க சார் இப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல் கலாம் சார் என்ன தெரியுமா சொல்றாரு, மற்ற மதத்தினர்கள் கோயிலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ற கோசம் நீங்க ஒரு லெட்ஜர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த லெட்ஜரை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அதெல்லாம் மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அப்துல் கலாம், இந்த இடத்துல என்னுடைய பதவியோ இல்லை அதிகாரத்தையோ நான் பயன்படுத்த விரும்பலை, அதனால் நீங்கள் அந்த லெட்ஜரை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த லெட்ஜரில் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாரு அப்துல் கலாம் அவர்கள். கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு காணிக்க செலுத்திட்டு வெளியில் வந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு பட்டாடை உடுத்தி தேவையான பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அவர் பேரில் அர்ச்சனையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு தெரியுமா, என்னுடைய பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ண வேண்டாம், இந்திய நாடு நல்லா இருக்கணும், மக்கள்கள் எல்லாரும் நோய் இல்லாமல் எல்லா வளங்களும் செழித்த நாடாக இந்திய நாடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்திய நாட்டை நினச்சி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறாரு. இதை கேட்ட தலைமை அர்ச்சகர் உடனே இன்னொரு அர்ச்சகரை கூப்பிட்டு உடனே சாமி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் திருமலா ஹிஸ்ட்ரியில் எத்தனையோ விஐபிகள் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருக்கும் இப்போ வரைக்கும் திருமால் அணிந்த அந்த மாலையை யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மையார் போட்டுக்கிட்ட இந்த மாலையை தான் பெருமாள் அவர்களும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. ஸோ அதனால் பெருமாள் போட்டு இருக்கக்கூடிய மாலைகள் யாருமே எந்த விதமான விஐபிகளுக்கும் தந்ததும் இல்லை, தரவும் மாட்டாங்க. ஆனால் அப்துல் கலாம் அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைச்சது. பெருமாள் போட்டுட்டு இருந்த அந்த மாலையை அந்த அர்ச்சகர்களுக்கு கொண்டு அப்துல் கலாம் அவர்களுக்கு போட்டு கௌரவப்படுத்தினாங்க திருப்பதி தேவஸ்தானம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.